ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னாக்க, நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க கொடி காய்கறிகள் நாங்கள் போடுறோங்க, ஆனாக்கா ஒரு காய் தான் கொடுக்குது, அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டேங்குது, அந்த ஒரு காயுமே வந்து திரச்சியாக வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. பீக்கங்காவாக இருக்கட்டும், சொரக்காவாக இருக்கட்டும், புடலங்காவாக இருக்கட்டும், மொத்தத்தில் கொடி காய்கறிகள் என்ன காரணத்தினால பூ பூக்குது காய் வைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு தெரியலன்னு சொல்கிறீங்க, கேட்குறீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். உங்கள் மாடி தோட்டத்தில் நிறைய பூச்செடிகள் வைங்க. அதாவது மகரந்த சேர்க்கைக்கு மெயின் வந்து உதவுவது பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் வந்து தேனீக்கள். இது மாதிரி வந்து வந்தால் உங்கள் தோட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் மகரந்தம் ஈஸியாக வந்து நடைபெற்று நிறைய காய்கள், அதாவது ஒரு காய் 2 காய் கொடுக்குற இடத்துல 7-8 காய் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னாக்கா இது வந்து மாடி தோட்டம், அதனால தான் 7-8 காயின்றேன். தோட்டத்தில் வச்சோம்னா அதுக்கு அளவே இல்லாமல் காய் கொடுத்துட்டே இருக்கும். மாடி தோட்டத்தில் வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காய்கள் மட்டும்தான் காய்க்குது, அதோட ஸ்டாப் ஆகிடும். அதிகபட்சமே ஒரு 10 காய் எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 காய் கூட வந்து எடுக்காமல் செடிகள் செத்து போகுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாலினேஷன் நடக்காமல் நிறைய பூக்கள் வரும், பிஞ்சுகள் பிடிக்கும், கருகி போயிடும். இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள். அதுக்காக தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், மாடி தோட்டம் காய்கறி மட்டும் போடக்கூடாது, அதுக்கான பாலினேஷனுக்கு என்னென்ன செடிகள் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி 10 மணிப்பூ, அதுக்கப்புறம் வாடாமல்லி வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை பூ வைக்கலாம், திருநீற்று பச்சிலை வைக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் அதிகமாக வரும்போது உங்களுக்கு இந்த பூக்களில் உட்கார மட்டும் இல்லை, இந்த பூக்களோட உங்களுக்கு காய் செடியிலையும் உட்காரும்போது நல்ல மகரந்த சேர்க்கை ஆகுமுங்க. அதனால தான் சொல்கிறேன், நிறைய வந்து பூக்கள் செடிகள் வைங்க, ரோஸ் பிளான்ட்டெல்லாம் வைங்க. அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, நம்ம பூஜைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வர்றதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட 2 ரம்பை செடி இருந்தது. ஒன்று கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை பறிக்கிறதுக்கு தான் மாடிக்கு வந்தேன். வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதே கொஸ்டின் கேட்குறீங்க, உங்கள் மாடி தோட்டத்தில் எப்படி வந்து சொரக்காய் காய்க்குது, புடலங்காய் காய்க்குது, அதுக்கப்புறம் பீக்கங்காய் காய்க்குதுன்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் சரி இந்த ஒரு வீடியோ வந்து பதிவிடுவோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து ஆண் பூ இந்த உள்ளே வந்து அந்த மொட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மொட்டை எடுத்துக்கோ. இந்த இதழெல்லாம் சைடில் இருக்க இதழ்கள்லாம் பிச்சுக்கோங்க. நான் ஒரு கையில் வந்து ஃபோன் வீடியோ எடுத்துகிட்ருக்கறனால என்னால் பிக்க முடியல, இல்லைன்னா பிச்சு காமிச்சிருவேன். இங்கே பாருங்கள், காய்கள் முதல்ல எப்போவுமே நீங்கள் மகரந்த சேர்க்கை நடைபெற்றாலும் நடைபெறாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வர ஒரு 2-3 காய்கள் கருகி தான் போகும். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த உள்ளே இருக்கிற அந்த மகரந்தத்தை அந்த பெண் பூவோடு சேர்க்கணும். அந்த பாருங்கள் காயோடு வந்திருக்கு பார்த்திங்களா, இதுதான் வந்து பெண் பூ. இப்போ நான் பறித்தது ஆண் பூ. உள்ளே கீழே வந்து காய் இருக்காது. அப்போ வந்து இதை வந்து எடுத்து மகரந்தத்தை கொஞ்சம் டிப் பண்ணி விடணும். அந்த இதை வந்து டிப் பண்ணி விட்டு முடிஞ்சதுன்னா உள்ளேயே அப்படியே அமுக்கியே வச்சுருங்க. கொஞ்சம் டிப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே அமுக்கி வச்சுருங்க. உங்களுக்கு அந்த காய் பாருங்கள் சூப்பராக திரச்சியாக வந்துடும். சரிங்களா? இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. நானுமே வந்து எனக்குமே அவ்வளோவா தெரியாது, நிறைய யூடியூப் பார்த்து தான் ஒன்று நானும் கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த எறும்பு வருது பார்த்திங்களா, இந்த எறும்பு வருதுனாவே ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொண்டு வந்துடும். அதனால் இந்த கொடி காய்கறியில் கண்டிப்பாக அஸ்வினி பூச்சி வரும், இலைப்பேன் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு பூச்சுமே வருங்க. அதனால் இந்த எறும்பு வந்ததுன்னா அதுக்கு என்னன்னா மஞ்சத்தூள் போடுங்க. இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த வேப்பெண்ணெய் கரைசல் நீங்கள் கொஞ்சம் அடித்து விடுங்க, சரியாகிடும். அதுக்கப்புறம் இந்த பட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டை பொடி போட்டாலும் வராது. அங்கே பாருங்களேன், நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுமே பார்த்தா எனக்கு பேரதிர்ச்சி. மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கும்பலே ஒரு படையோடு வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், நேற்று தான் வந்து அஸ்வினி பூச்சி மாவு பூச்சிக்கெல்லாம் மருந்து அடித்தேன், வேப்பெண்ணெய் கரைசல். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள் கம்பளி பூச்சி ஏகப்பட்டதுங்க. குட்டி போட்டு நேற்று தண்ணி ஊற்றிட்டு நான் போகும்போது உடம்பெல்லாம் ஒரே அரிப்பாக இருந்தது. எதுக்குடா இது, நம்ம எப்போ
தண்ணி விட்டுட்டு வந்தாக்க இந்த அளவு வந்து அரிக்காதேன்னு நான் நேற்றே யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வேளை பூச்சி கீச்சி கடிச்சிருச்சோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அங்கங்கே கையெல்லாம் பார்த்திங்கன்னா தடுப்பு தடுப்பாக இருந்தது. வந்து பார்த்தா கம்பளி பூச்சி. அப்பா என்னடா பண்ணுறதுன்ட்டு சரி செடிகளை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பளி பூச்சி எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி பிடிச்சி அதெல்லாம் நசுக்கி எடுக்கிறக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. சொடக்கு தக்காளி இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. எல்லாருமே வந்து சொடக்கு தக்காளி வரமாட்டேங்குது, திருநீற்று பச்சிலை வரமாட்டேங்குது, அதுக்கப்புறம் துளசி வரமாட்டேங்குது இப்படிலாம் சொல்கிறீங்க. எங்கே பார்த்தாலும் நான் பிச்சு பிச்சு போட்டுகிட்டே இருக்கேன். கீழே தான் போட்டுட்ருக்குறேங்க. சொடக்கு தக்காளியாக இருக்கட்டும், திருநீற்று பச்சிலையாக இருக்கட்டும், அதே மாதிரி இது துளசி செடியாக இருக்கட்டும், தொட்டி தொட்டிக்கு இருக்கும். ஒவ்வொரு கண்ணாவது இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒவ்வொரு நேரம் ஷேர் பண்ணி தான் விட்டுட்டுருக்குறேன் ஃப்ரீ பிளான்ட்டு கொடுக்கும்போது. ஆனாலுமே அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன செய்யறதுன்னு எனக்குமே வந்து புரியல. ஏன்னா நம்ம வந்து வளர்க்குறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு தொட்டியில் வந்து ஒரு செடி தான் அதுக்கான தேவையான சத்துக்கள் கொடுத்து ஒரு செடியை வைப்போம். இதை சைடில் நம்ம வளர விட்டோம்னா அதோட சத்துக்களை இதை எடுத்து அது வந்து சுமாரான அறுவடையை தான் நமக்கு கொடுக்கும். அதனால தான் நான் யோசிக்கிறேனே தவிர மற்றபடி சரி வளர்க்குறனால ஒன்றும் இல்லை. இதுவுமே கீழா நல்லியுமே நிறையா முளைச்சி கிடக்குங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, மோரோடு அடித்து நம்ம குடிக்கணுன்னா குடிக்கலாம். அது காட்டுக்கு ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. இதை மோரோடு அடித்து குடிக்கலாம், அதை மோரோடு அடித்து குடிக்கலாம். இந்த மருந்து நமக்கு யூஸ் ஆகும்னு நமக்கு என்ன காய்கறி தேவையோ என்ன கீரைகள் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம விட்டு வைக்க முடியும். அதனால் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு குப்பைமேனி, கீழாநெல்லி, அருகம்புல் அது இதுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். ஏன்னா இந்த கம்பளி பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு விட்டு போயிடுச்சுங்க. என்ன ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். மாதக்கணக்காக தண்ணி ஊற்றிட்டு ஊருக்கு போயிட்டு சும்மா ஒரு 4 நாள் போய் இருக்கிறக்குள்ளேயுமே 40 வேலை வச்சுட்டாங்க எனக்கு. இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக வந்து அப்படியே எனக்கு பார்க்கும்போதே எனக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த கம்பளி பூச்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துக்கிட்டு அது கிட்ட போகவே ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா ஒரு சின்ன புழுனாலுமே நம்ம அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். இப்போ அதையே நான் எடுத்து இப்படிலாம் நசுக்கி போடுவேன்னு என் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஏன்னா இந்த செடிகள் மேலே உள்ள ஒரு மோகம், காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம செடிகளுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து இதை பண்ணலாங்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஆனாலுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, நிறைய ஏகப்பட்டதுங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே சொல்ல முடியல, அவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்படி தான் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அடையாக இருக்குது. கொஞ்சம் இதை நான் பார்க்காம கவனிக்காமல் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் இன்னும் 4 நாள் நாசமாக போயிருந்துருக்கோம். ஓரளவு பரவாயில்ல, இப்போ வந்து ஓரளவு கொண்டு வந்தாச்சு. கம்பளி பூச்சிக்கு ஒரே ஒரு பொருள் பிடிக்கவே பிடிக்காது. அது இருந்ததுனாக்கா கிட்ட கூட வராது. அதை தான் தெளித்து விட போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? பெருங்காயம். இந்த பெருங்காயத்தை நல்லா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தை போட்டு நல்லா குலுக்கிட்டு அடித்து விட்டோன்னு வச்சுங்க, அடித்ததோட மறுகை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தோட்டம் பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னாக்க இந்த தோட்டத்தில் ஒரு 4 நாள் ஆள் இல்லைங்கிறதுனால எல்லா கெஸ்ட்டுமே நம்ம அதாவது நீ ஒரு பக்கம் சாப்பிடு நான் ஒரு பக்கம் சாப்பிடுன்ட்டு போட்டி போட்டு இந்த இலைகள்லாம் காலி பண்ண பார்த்தாங்க. நான் விடுவேனா, வந்ததுமே எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, சரி வந்ததுக்கு கொஞ்சம் கீரையுமே பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு கீரை இன்றைக்கி பருப்பு போட்டு பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, எல்லாருமே வந்து கார்டன் வைங்க, சூப்பராக ஹெல்த்தியாக ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய பேரை கார்டனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் அது மட்டும்தான் வந்து எல்லோரும் வீடு வீடுக்கு நான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கார்டன் வைக்கும்போது யாருமே பெருசாக கார்டன் வச்ச மாதிரி தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் தெருவுலேயே ஒரு 10 பேர் வந்து கார்டன் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, மக்களுக்கு புரிதல் வந்திருக்கு. ஏன்னா வயலெல்லாம் வந்து வீடாக்கிட்டோம், அப்போ வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தட்டுப்பாடானால் என்ன பண்ணுறது, நம்மளோட தேவைகளை ஓரளவு நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாங்கிற ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து அப்படியே தொடர்ந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகேங்களா? அதனால் எல்லோரும் கார்டன் வைங்க, சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அதோடு எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்சல் வந்துகிட்டே இருக்குது. நிறைய நண்பர்கள் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குமே நான் பதிலுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த அனுப்புறதுலேயும் பார்த்திங்கன்னா பல சிக்கல், பல இன்னல்கள் எல்லாமே வருங்க. அதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கணும். எதை சொல்லுவாங்கள்ல, சோஷியல் மீடியானா அப்படி தான். ஓகே, பாய்.